பரீட்சைகளுக்கும் தோற்றலாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க வேண்டும். சரியா? அப்போ அந்த விதமாக அது அது இப்பவும் புரிந்து கொள்ளப்படாம கரை பேருக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் ഇതിന്റെ சாராம்சம் அதுதான். என்ன அரசு அலுவலர் ஒருவர் பணித்தடை செய்யப்பட்டிருப்பினும் தொடர்புடைய பரீட்சைகளுக்கு தோற்ற முடியும் இப்படி எழுதியிருந்தால் இந்த சொற்களோடு நீங்க சிக்கப்பட தேவையில்லை. அரசு அலுவலர் ஒருவர் பணித்தடை செய்யப்பட்டிருப்பினும் உரிய தகமைகளை பெற்ற பரீட்சைகளுக்கு பெற்றிருப்பின் பரீட்சைகளுக்கு தோற்ற முடியும். அல்லது பரீட்சைகளை தோற்றுவதற்கான தகமைகளை பெற்றிருப்பார் என்றால் பரீட்சைக்கு தோற்ற முடியும். அப்ப அரசு அலுவலர் ஒருவர் பணித்தடை செய்யப்பட்டிருப்பினும் கூட அவர் தகமை பெற்ற பரீட்சைகளுக்கு தோற்ற முடியும் என்பதாக உங்களோட சுருக்கம் அமையலாம். இதுல இருக்கிற சொற்களுக்கூடாகத்தான் நகர வேணும் என்று யோசிக்காதீங்கோ. சரியா? புரியுதா சொல்றது சந்தியா? சொல்ல சார், அவர தகமை பெற்றிருந்தது என்ற விஷயத்த சொல்லாம நான் இப்படி எழுதினது ஒருக்கா சரியான்னு சொல்லுங்க சார். ஒரு அரசு அலுவலர் தனது பதவி நிலையுடன் தொடர்புடைய பரீட்சைகளுக்கு தோற்றும் போது பணித்தடையில் இருப்பாராயின் அந்நிலை அப்பரீட்சைக்கான தகைமையினை பாதிக்காது. தகமையினை பாதிக்காது. கிரேட். ஓகே, சரி, சரிதானே. இப்ப விஷயம் இதுதானே, அவர் பரீட்சைக்கு தகமை பெற்றிருந்தால் பணித்தடை அதற்கு தடையாக மாட்டாது. பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தடையாக இருக்காது. நீங்கள் என்ன வார்த்தையில் எழுதியிருந்தாலும் பரவாயில்லை. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தகமை எல்லாம் இருக்குது, பணித்தடை செய்யப்பட்டிருக்கார், அது தடை அல்ல. சங்கீர்த்தன் எதை சொல்ல வாரீங்க சொல்லுங்க. புதுசா பேசுறீங்க தான். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அரசு அலுவலரின் பணித்தடை அவர் பதவிக்குரியதான பரீட்சையில் தோற்றுவதற்கான முன்தகமைகளை கொண்டிருக்கும் போது தடையாக அமையாது. கிரேட், கிரேட் ஆன்சர். அதுவும் ஓகே, சரிதானே. எல்லாம் உள்ளடங்கி இருக்குது, சரியான பதம். இப்ப நான் சொன்னேன் தானே, இது ஒரு புறவயத்தன்மையான வினா அகிலன். அப்ப இந்த புறவயத்தன்மையான வினாங்கிறதுல என்ன அமையும் என்றால் 1000 பேர் விடை எழுதுவினம், 1000 சரியா இருக்கும், ஆனால் ஒன்றாக இருக்காது. அதான் இதுல வித்தியாசம். சரிதானே? அப்ப நாங்கள் பார்க்கறது இது இந்த கீ பாயிண்ட்ஸ் அதுக்கு இருக்கா. அரசாங்க அலுவலரை பற்றி சொல்லியிருக்கா, சரி. அவர் பணித்தடை செய்யப்பட்டிருக்கிறாரா? ஆம். 3வது அவர் எக்ஸாமுக்குரிய எல்லா தகமையும் அவருக்கு இருக்குது. 4வது ஆகவே அவர் பரீட்சைக்கு தோற்றலாம். இந்த விடயங்கள் உள்ளடங்கி இருங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா சரி. புரியுதா சொல்றது? பந்தின் ஒழுங்குமுறையில வேற ஒன்று மசையாடி நாங்கள் மாற்றி எழுதலாம். இல்ல, 7 வரைக்கும் பந்தின் ஒழுங்குமுறையில அமைகிறது தான் நல்லது. அதான் கேட்டேன் சார். பரீட்சையில அவர் தோற்றுவதற்கு பிறகுதான் பணித்தடையை பற்றி சொல்லி இருக்கா. பந்தின் ஒழுங்குமுறை நல்லது. பணித்தடை வருது சார், அதாங்க. நீங்க யோசிக்க கூடாது. திருத்த போற எல்லாரும் எக்ஸ்பர்ட் என்று சொல்லி, சரிதானே. ரொம்ப நாட்களும் திருத்த போவாங்க. சில வேளையில அவர் பணித்தடைய முதல் சொல்லலைன்னு சொல்லி அடம் பிடிச்சு கொண்டிருக்கிற கேஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் ரெக்கார்டிங்லேயே ஒரு விடயம் சொல்லுகிறேன். நான் கொஞ்ச காலம் பொருளியல் கற்பித்தது உண்டு. அப்ப அந்த நேரத்தில் ஊழிய படையில் 95% வேலை வாய்ப்பை பெற்றிருப்பார்களாக இருந்தால் அது நிறை தொழில் மட்டம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி சொன்னால், யாரோ ஒருதன் எழுதி கொண்டு போயிருக்கிறான் 2 சுழி நானாக்கு பதிலாக 3 சுழி நானா. ஊழிய படையில் 95% மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருப்பார்களாக இருந்தால் என்று சொல்லி அது சாவகச்சேரி இந்து கல்லூரியில் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கினது. அதாவது மாணவர்களில் 95% வேலை செய்தால்தான் அது நிறதொழில் மட்டம் என்று புரிந்து கொள்ளப்பட்டு, தொழிற்படையில் 95% மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றால் அது நிறைதொழில் மட்டம். அவன் எப்படி எழுதியிருக்கிறான்? 95% மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றால், முன்னுக்கு தொழிற்படையில் இருக்கிறதையும் விட்டுட்டு போய் அவங்க யாரோ ஒரு மூக்கு பயல் படிப்பிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியா அந்த ஒரு எழுத்து அதை அவன் புரிந்து கொண்ட விதம் சரிதானே. அப்ப நான் இந்த காலப்பகுதியில யாழ்ப்பாண நகரத்துல வந்து படிக்கிறது, தென்மராட்சியில போய் படிப்பிக்கிறது, அப்படி ஒரு நிலைமையில இருந்த டைம்.
அப்போ மிகுந்த சர்ச்சைக்கு உண்டாகினது ஒரு எழுத்து அவன் பிள்ளையா எழுதி கொண்டு போனது. அது மாதிரி திருத்த போறவனும் இந்த கேஸ் இருப்பானாக இருந்தால் அவர் தடைய பணித்தடைய முதல் சொல்லியிலே என்று சொல்லுவார். இப்ப இங்க முதலாவது விஷயம், ஒரு அரசாங்க அலுவலர் சகல முன்தகமைகளையும் பெற்றிருக்கிறார் எனில் பணித்தடை பரீட்சையில் தோற்றுவதற்கு தடை அல்ல. இதுதான் முடியாது. இந்த ஒழுங்கில் எழுதப்பட்டிருந்தா சரி. அடுத்ததுக்குள்ள போவோமா? இருபத்தி 2வது உரைப்பகுதி போகிறேன். கல்வியின் தரம் பயிற்றும் ஆசிரியரின் திறமை பெரிதும் தங்கியுள்ளது என்பது தெளிவு. ஆசிரியரே கல்வி முறையில் பெரும் பங்கெடுக்கின்றார். ஒரு குழந்தை உடல்வலு, அறிவுத்திறன், உணர்ச்சி வளம் என முத்திரப்பட்ட அதன் ஆளுமையை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசான் எனும் மூவருமே பொறுப்பானவர் என்பதை பண்டை காலம் முதலாகவே இலங்கை சமூகம் ஒப்புக்கொண்டு வந்துள்ளது. இன்றைய கைத்தொழிற்பாங்கான சமூகத்திலே ஒரு பிள்ளை எளிதில் இயைந்து கொள்வதற்கு திறமை வாய்ந்த ஆசிரியரால் நடாத்தப்படும் ஒரு பாடசாலை அவனை பக்குவப்படுத்திவிட வேண்டும். நமது நாட்டில் உள்ள ஆசிரியர் இளைஞரிடம் தன்மதிப்பு, தன்னறிவு, தற்கட்டுப்பாடு ஆகிய தலை சிறந்த இலட்சியங்களை புகுத்துவாராயின் நம் நாட்டு இளைஞர் மட்டுமின்றி ஆசிரியர்களுமே புத்துயிர் பெறுவர். திரும்பி வாசிக்கிறேன். கல்வியின் தரம் பயிற்றும் ஆசிரியரின் திறமையில் பெரிதும் தங்கியுள்ளது என்பது தெளிவு. ஆசிரியரே கல்வி முறையில் பெரும் பங்கெடுக்கின்றார். ஒரு குழந்தை உடல்வலு, அறிவுத்திறன், உணர்ச்சி வளம் என முத்திரப்பட்ட அதன் ஆளுமையை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசான் எனும் மூவருமே பொறுப்பானவர் என்பதை பண்டை காலம் முதலாகவே இலங்கை சமூகம் ஒப்புக்கொண்டு வந்துள்ளது. இன்றைய கைத்தொழில் பாங்கான சமூகத்திலே ஒரு பிள்ளை எளிதில் இயைந்து கொள்வதற்கு திறமை வாய்ந்த ஆசிரியரால் நடத்தப்படும் ஒரு பாடசாலை அவரை பக்குவப்படுத்திவிட வேண்டும். நமது நாட்டில் உள்ள ஆசிரியர் இளைஞரிடம் தன்மதிப்பு, தன்னறிவு, தற்கட்டுப்பாடு ஆகிய தலை சிறந்த லட்சியங்களை புகுத்துவாராயின் நம் நாட்டு இளைஞர் மட்டுமின்றி ஆசிரியர்களுமே புத்துயிர் பெறுவர். சரி, இங்க உரையாசிரியர் ஏன் இந்த உரைப்பகுதி எழுதினவர்? என்ன எழுதினவர் என்னங்க இருக்கையில ஏன் இந்த உரைப்பகுதி எழுதினவர்? யார் சொல்ல போறது? கொடுத்தரும் இல்லையா? பிரியங்கா கதைங்க. தேங்க்யூவா. ஓம் சார், அந்த ஆசிரியர்களை மேன்மைப்படுத்தி சொல்லிருக்க எல்லாத்துக்குமே ஆசிரியர் தான் சிறந்தவர் என்ன அந்த ஆசிரியரை பற்றி இந்த மேன்மைப்படுத்தி புத்தி அந்த இதா சொல்லி இருக்கிறேன். ஆசிரியர் சசிராகினி சொல்லுங்க. திறமை வாய்ந்த ஆசிரியரோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஆசிரியர் கல்வி முறையிலே எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறார் என்பதை பேசுவது அவருடைய நோக்கமாக இருந்தது. சஞ்சயா சொல்லுங்க. சிறந்த கல்வியில் ஆசிரியரின் பங்கினை எடுத்து கூறுவது. கரண் சொல்லுங்க. ஓம் சார், இதுல ஆசிரியர் பங்கினை எடுத்து கூறுவதா இருக்கிறதா? குழந்தையா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், ஒரு வளர்ந்த ஒரு இளைஞரா இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஆசிரியர் பங்கு மிக முக்கியமானது என்பதை எடுத்து காட்டுறாரு. தனசா சொல்லுங்க. ஆசிரியர் பங்கு மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஆசிரியர் பங்கு முக்கியமானது, இன்னும் அதிகரித்தா நல்ல. அப்படியா? சரி. அப்ப இந்த இதுல ஒரு விடயம் சொல்லுகிறாரே, 3 தரப்பட்ட ஆளுமையை முழுமையாக விருத்தி செய்து கொள்வதற்கு தந்தை, தாய், ஆசான் என மூவருமே பொறுப்பானவர் என்று பண்டை காலம் முதலாக இலங்கை சமூகம் ஒப்புக்கொண்டு வந்துள்ளது என்று சொல்லி, அதை என்ன சொல்றீங்க? சொல்லுங்க பிரியங்கா. ஓம், அந்த 3 பேரிலேயும் 3வது ஆசிரியர் தானே வருகுது. அப்ப எல்லா இடமும் இந்த ஆசிரியரை பற்றி தான் அவர் சொல்ல வார.
பண்டை காலத்துல 3 பேரை சொன்னாலும் கூடுதலா ஆசிரியரை பற்றி தான் இந்த உரையாடல சொல்லப்படுது. இந்த இதுல. இன்னொரு ஆள் பேச வந்தீங்க, ஆர்ஜே. அது யாரு? ரேடியோ ஜக்கியா? வணக்கம் சார், ஜெகானந்தன் சார். அந்த பேரை போடுறதானே நான் சொல்லுவேன், திருப்பி சொல்லுங்க. விளங்கல சார். பேர் சொல்லுங்க. ஜெகானந்தன். ஜெகானந்தன். ஓகே, ஜெகானந்தன் அப்படி போட்டா கூப்பிட சந்தோஷமா இருக்குமே. நான் ஆர்ஜேண்டா, ஆர்ஜே என்பது உண்மையா ரேடியோ ஜக்கி. சரிதானே? சரி, சொல்லுங்க. இதுல சார் ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தை தான் பேசுது இந்த பந்தி. அதை விட அந்த நீங்க கேட்டீங்க இந்த தாய் தந்தை போட்டிருக்கண்டு, அதுல ஆசிரியர் முக்கியத்துவம் பெறுகிறார்ன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த பண்டை காலத்துல கூட ஆசிரியரை உள்ளடக்க வேணும் காட்டி இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஆகவே சாராம்சம் சொல்லுங்களே. ஒரு ஆசிரியருடைய முக்கியத்துவம், ஆசிரியர் ஒரு சிறப்பான முறையில ஒரு கற்பித்தல் இதை செய்வாராக இருந்தால் ஆசிரியர் என்ன செய்ய வேணும்னு சொல்லியிருக்கு. உரிய ஆசிரியர் என்ன செய்ய வேணும்னு சொல்றேன். ஆசிரியர் இளைஞரிடம் என்னென்னத்தை புகுத்த வேணும்னு சொல்லி முக்கியமா கொடுக்க வேணும்னு சொல்லியும், அப்படி கொடுத்தால் அது இளைஞர்கள் மட்டுமில்லை ஆசிரியர்களும் சிறப்புக்குரியவர்களாக இருப்பார். ஆசிரியர் இளைஞர்களிடம் தலை சிறந்த லட்சியங்களை ஏற்படுத்த வேண்டும். வேற என்ன செய்ய வேணும் ஆசிரியர்? இங்க 2 பேருக்கும் பயனுடையதுன்னு சொல்லுகிறார். ஆசிரியருக்கும் பயன் இருக்கு, மாணவர்களுக்கும் பயன் இருக்கு. சசிரா என்ன சொல்லுங்க, என்னென்ன செய்ய வேணும்னு சொல்றாரு? சார், கல்வியின் தரம் மேம்படுத்துறதுக்கும் ஆசிரியரோட பங்கு முக்கியம்னு சொல்றாரு. அடுத்தது மாணவர்களின் ஆளுமை விருத்தி முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்றாரு சார். ஒன்று, ஆசிரியர் திறமை மிகுந்தவராகவும், அடுத்தது தலை சிறந்த இலட்சியங்களை இளைஞர்களிடம் ஏற்படுத்துபவராகவும் இருப்பது. ஆசிரியர் திறமை மிகுந்தவராகவும் மாணவர்களிடம் தலை சிறந்த இலட்சியங்களை தோற்றுவிப்பவராகவும் இருப்பது மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் சிறப்பானது அல்லது நன்மை பயப்பது. சரிதானே? ஆசிரியர் திறமை மிகுந்தவராகவும் தலை சிறந்த இலட்சியங்களை மாணவர்களிடம் ஏற்படுத்துபவராகவும் இருப்பதனால் ஆசிரியரும் அல்லது மாணவர்களும் ஆசிரியர்களும் நன்மை பெறுவார்கள். இதுதான் உடைய ஆசிரியருடைய பிரதானமான கருத்து. ஆசிரியர் திறமை மிகுந்தவராகவும் மாணவர்களிடம் தலை சிறந்த இலட்சியங்களை ஏற்படுத்துபவராகவும் இருப்பதனால், அல்லது இருப்பின் என்று போடுவோம், இருப்பதனால இருப்பின் மாணவர்களும் ஆசிரியர்களும் நன்மை பெறுவர். 2 விஷயங்கள் செய்யணும். ஒன்று, திறமை மிகுந்தவராக இருக்க வேணும். ஆசிரியர் திறமை மிகுந்தவராக இருத்தல். 2வது, தலை சிறந்த லட்சியங்களை மாணவர்களிடம் ஏற்படுத்துதல் மூலமாக மாணவர்கள் மட்டுமன்றி ஆசிரியர்களும் மேன்மை பெறுவர் அல்லது நன்மை பெறுவர். விளங்குதா? இந்த அர்த்தம் அமையும்படி உங்களுடைய சுருக்கம் இருந்தால் பொருத்தமானதாக இருக்கும். உங்களுடைய சுருக்கத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஏதேனும் வேறுபாடு இருந்தால் தெளிவுபடுத்த வேணும் என்ற கேள்வி. தாய் தந்தை என்ன பங்கு பற்றி சொல்ல தேவையில்லையோ? தாய் தந்தைன்றது உண்மையா என்னண்டா, அந்த 3 பேர்ல டீச்சர்ஸும் இருக்கணும் என்று சொல்லுகிற அதை சேர்த்தீங்கன்னா உங்களுடைய சொல் எண்ணிக்கைக்குள்ளேயும் வராது. இந்த பிள்ளையினுடைய ஆளுமையை வளர்ப்பதிலே அம்மா அப்பா ஆசிரியர் 3 பேருக்கும் பொறுப்பு இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிரதான கருத்தல்ல. இந்த மேலையும் கீழையும் ஆசிரியரை பற்றித்தான் இவர் அதிகமாக கத்துறாரு, என்ன சத்தம் போடுறார். அப்ப அதனால எங்களுக்கு ஆசிரியரை பிரதானப்படுத்தணும்னா போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்க இதுல இருக்கிற கிட்டத்தட்ட 100 சொல் இருக்கும், இதை எடுத்துக்கொண்டு 13 சொல்லுக்குள்ள போறீங்க. அப்ப போகிற போது எதை கைவிடுறன்றது அம்மா அப்பா எல்லாரையும் கையை விட்டு விடுவாங்க, வேற ஒன்றும் செய்யலாம். இல்லைன்னால் அந்த எங்களோட சொல் வரையறைக்குள்ள நிற்க முடியாது. புரியுதாமா? உங்களோட கேள்வியோட கிடைச்சதா? ஓகே, தேங்க்யூ.
சரி, நான் அடுத்த உரைப்பகுதிகளை உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். போர்த்துகேய நிர்வாகிகள் உத்தியோகத்தர் என்போரில் இலங்கை தேசிய மொழிகளில் ஆர்வம் காட்டியவர்களை நாம் காண்டல் அரிதாக இருக்கின்றது. போர்த்துகேய மொழியே நிர்வாக மொழியாய் இருந்தது. உத்தியோகத்தர்கள் உள்ளூர் மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர்களை வேலைக்கு அமைத்தனர். நேரடி தொடர்பு போர்த்துகேய மொழியை சுதேசிகள் கற்ற பின்பே சாத்தியமாயிட்டல்லாமல் நேர்மாறாக தேசிய மொழிகளை படித்த போர்த்துகேயர் மூலம் ஏற்படவில்லை. போர்த்துகேய நிர்வாகிகள் உத்தியோகத்தர் என்போரில் இலங்கை தேசிய மொழிகளில் ஆர்வம் காட்டியவர்களை நாம் காண்டல் அரிதாக இருக்கின்றது. போர்த்துகேய மொழியே நிர்வாக மொழியாய் இருந்தது. உத்தியோகத்தர்கள் உள்ளூர் மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர்களை வேலைக்கு அமர்த்தினர். நேரடி தொடர்பு போர்த்துகேய மொழியை சுதேசிகள் கற்ற பின்பே சாத்தியமாயிட்டல்லாமல் நேர்மாறாக தேசிய மொழிகளை படித்த போர்த்துகேயர் மூலம் ஏற்படவில்லை. இன்னொரு வாசிக்கிட்டா. போர்த்துகேய நிர்வாகிகள் உத்தியோகத்தர் என்போரில் இலங்கை தேசிய மொழிகளில் ஆர்வம் காட்டியவர்களை நாம் காண்டல் அரிதாக இருக்கின்றது. போர்த்துகேய மொழியே நிர்வாக மொழியாய் இருந்தது. உத்தியோகத்தர்கள் உள்ளூர் மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு மொழிபெயர்ப்பாளர்களை வேலைக்கு அமர்த்தினர். நேரடி தொடர்பு போர்த்துகேய மொழியை சுதேசிகள் கற்ற பின்பே சாத்தியமாயிற்று அல்லாமல் நேர்மாறாக தேசிய மொழிகளை படித்த போர்த்துகேயர் மூலம் ஏற்படவில்லை. சுமனா இப்ப கதைங்க. ஆம் சார், போர்த்துகேய நிர்வாகிகள் உத்தியோகத்தர் இங்க இருந்தாலும் சார், அவங்களோட மொழிதான் நிர்வாக மொழியாக இருந்தாலும், போர்த்துகேய மொழிதான் நிர்வாக மொழியாக இருந்தாலும் அவங்க இலங்கையில இருக்கிற தேசிய மொழியை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் காட்டல. எங்களோட இலங்கைக்குரிய ஆட்கள் தான் அந்த அவங்களோட மொழியை கற்றுக்கொண்டு நிர்வாகம் நடத்துறதுக்கு சாத்தியமாக அமைஞ்சது. சார் என்னன்னா இதுல நோக்கம் இந்த போர்த்துகேயருடனான நேரடி தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு சுதேசிகள் போர்த்துகேய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டி இருந்ததுன்றதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சொல்லுங்க. போர்த்துகேயர் தேசிய மொழியை கற்கல. போர்த்துகேயர் தேசிய மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டாத போதும் சுதேசிகள் போர்த்துகேய மொழியை கற்றதன் மூலமாகவே இருதரப்பு தொடர்பு சாத்தியமாயிற்று. என்ன விளங்குதா? போர்த்துகேயர் சுதேச மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டாத போதும் சுதேசிகள் போர்த்துகேய மொழியை கற்பதன் மூலமாக இருதரப்பு தொடர்பு சாத்தியமாயிற்று. விளங்குதா? ரெண்டு வித்தியாசம். போர்த்துகேயர் உள்ளூர் மொழியை படிக்கிறதுல விரும்பல, ஆனால் உள்ளூராக்கள் போர்த்துகேய மொழியை படித்தார்கள். இதன் மூலம் இருதரப்பு தொடர்பு சாத்தியமாயிற்று. சரிதானே? போர்த்துகேயர் சுதேச மொழிகளை கற்காத போதிலும் சுதேசிகள் போர்த்துகேய மொழியை கற்றதனால் இருதரப்பு தொடர்பு சாத்தியமாயிற்று. ஓகேயா? அடுத்த பகுதி போடுறேன். என்ன எல்லாரும் மைக் ஆஃப்ல வச்சிருக்கோடைய சரி என்று நம்பிக்கொள்ளுகிறேன் நான். ஹில்மி ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. ஏதோ கலவரம் செய்யப்படுறது பார்ப்போம் என்னன்னு. இல்ல சார், இல்ல அடுத்த பந்தியை போகலாம் ஓகேன்னு சொல்ல வந்தேன்னா. சரி சரி, சும்மா சொல்லுவேன். நீங்க அதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க இல்லையா? நம்மள பிள்ளைகள் நமக்கு தெரியும் யார் கலவரம் செய்யக்கூடிய ஆக்கள். கப்ராத்தா காடையில கர நேரமா இங்கே ஓடி போயிட்டார் பொழுது. இனி கலவரம் வேண்டாம். இருக்கிறாங்க பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டா நல்லது நமக்கு. சரி, அடுத்தது இதுக்கு வாங்க. சட்டதிட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு சூழல் என்ற விடயம் மிக கடினமான விடயங்களில் ஒன்றாகும். நதிகள் அல்லது வளிமண்டலம் போன்ற பொதுவான உடைமை பாராட்டக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் போதெல்லாம் மக்கள் அவ்வளத்தை பொதுமக்களின் ஆகக்கூடிய நலனை மனதில் கொண்டு பயன்படுத்தும் வகையில் அரசாங்கம் சட்டதிட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். எனினும் வெறுமனே பொது சொத்தை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில்
அல்லது சூழல் அழுக்காதலை தடுக்கும் வகையிலோ அதிக அளவில் அமைந்த சட்டத்திட்டங்களே சூழல் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் விடையாக அமைகின்றன. பதிலாக பொதுமக்களுக்கு மிகச்சிறந்த விதத்தில் சேவையாற்ற முயல்வதற்கு உதவும் வகையில் ஆகக்கூடிய சுதந்திரத்தை வழங்கும் சட்டத்திட்டங்களே தேவைப்படுகின்றன. திருப்பி வாசிக்கிறேன். இப்ப நான் வாசிக்கிற ஒரு உரைப்பகுதி மிகவும் முக்கியமான பரீட்சையில இன்றைக்கு 20 வருஷங்களுக்கு முன்ன வந்த ஒரு உரைப்பகுதி. சரிதானே? இப்ப வரைக்கும் இதற்கு சரியாக சாராம்சம் எழுதக்கூடியவர்களை காண்பது அரிது. இப்படி சிலது வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி ஒன்று இருக்குது. அதே போல இந்த சர்வதேச வர்த்தகத்துக்கு தீர்வைக்குமான உடன்படிக்கை தொடர்பில் உருகுவே உடன்படிக்கை பற்றி ஒரு உரைப்பகுதி வந்தது. நான் சந்தர்ப்பம் வந்தால் உங்களுக்கு அதை காட்டுவேன். அதுவும் அப்படித்தான். சரியா? இன்று வரைக்கும் அதன் சாராம்சத்தை சரியாக சொல்லக்கூடியவர்களை காண்பது அரிதாக இருக்கு. இந்த பகுதியும் அப்படித்தான் இருக்கு. இது நான் நினைக்கிறேன் 90களில் நடந்த இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில், 90கள் கிட்டத்தட்ட 35 வருஷம் என்ன நடந்த இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில கேட்கப்பட்ட ஒரு உரைப்பகுதி. இதற்கு சாராம்சம் எழுதும்படியும் தடித்த எழுத்துல விளக்கம் அளிக்கும்படியும் கேட்டிருந்தார்கள். சரி, நாங்கள் இப்போ இதுக்கு சாராம்சம் மட்டும் எழுதுவோம். சட்ட திட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு சூழல் என்ற விடயம் மிக கடினமான விடயங்களில் ஒன்றாகும். சட்ட திட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு சூழல் என்ற விடயம் மிக கடினமான விடயங்களில் ஒன்றாகும். நதிகள் அல்லது வளிமண்டலம் போன்ற பொதுவான உடைமை பாராட்டக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் போதெல்லாம் மக்கள் அவ்வளத்தை பொதுமக்களின் ஆகக்கூடிய நலனை மனதில் கொண்டு பயன்படுத்தும் வகையில் அரசாங்கம் சட்டத்திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். எனினும் வெறுமனே பொது சொத்தை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையிலோ அல்லது சூழல் அழுக்காதலை தடுக்கும் வகையிலோ அதிக அளவில் அமைந்த சட்டத்திட்டங்களே சூழல் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் விடையாக அமைகின்றன. பதிலாக பொதுமக்களுக்கு மிகச்சிறந்த விதத்தில் சேவையாற்ற முயல்வதற்கு உதவும் வகையில் ஆகக்கூடிய சுதந்திரத்தை வழங்கும் சட்டத்திட்டங்களே தேவைப்படுகின்றன. முதலாவது கேள்வி, இதை எழுதியவருடைய நோக்கம் என்ன? மரியநாயகன் கரநேரத்துப்புற வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுவது, சூழல் சார்ந்த சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுவது எப்போதும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைதல் வேண்டும். இது சாராம்சம். நோக்கம் சொல்லுங்க. நோக்கம் தற்போதுள்ள சட்டத்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அல்லது சூழல் சார்ந்த சட்டங்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும். இந்த எழுதியவருடைய நோக்கம் சூழல் சார்ந்த சட்டங்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசுவது. சந்தியா சொல்லுங்க, எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்றாரு? பொதுமக்களோட உச்ச நலனையும் சுதந்திரத்தையும் கவனத்தில் கொண்டு. அப்போ இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்க சொல்லுகிறது ஒரு பக்கம், பொதுமக்கள் இயற்கை வளங்களிலிருந்து உச்ச பயனை பெறும் வகையில் சட்டங்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் இருக்கு சந்தியா, அதையும் சொல்லுங்க. சூழல் பிரச்சனைகளுக்கு சூழல் 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 சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற விதத்திலையும் இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, பரவாயில்லை. ஆனால் நான் இன்னும் பிரகாசமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன். தனசாயத சொல்ல வராங்க, கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சூழலில் ஏற்படுற தாக்கத்தை தடுக்கிறதுக்கான சட்டத்தை உருவாக்குறதை விட பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில சட்டத்தை உருவாக்கினா நல்லவென்று சொல்லுவாங்க. சுஷா சொல்லுங்க. சூழலுக்கான சட்டங்கள் பொது சொத்து பயன்பாட்டு கட்டுப்பாடுகள், மாசடைதல் மட்டுமன்றி பொதுமக்கள் நலன், சுதந்திரம் என்பவற்றை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட வேண்டும். திருப்பி சொல்லுங்க. அழகா இருந்தது பதில். தெளிவாக கேட்கறதுக்காக கேட்கறேன், சொல்லுங்க. சூழலுக்கான சட்டங்கள் சூழல் சார்ந்த சட்டங்கள் சொல்லுவாங்க. சூழல் சார்ந்த சட்டங்கள் பொது சொத்து பயன்பாட்டு கட்டுப்பாடுகள், மாசடைதல் மட்டுமன்றி பொதுமக்கள் நலன், பொது சொத்து பயன்பாட்டையும் மாசடைதலையும் தடுப்பதை மட்டுமல்ல,
பொதுமக்கள் நலன் சுதந்திரம் என்பவற்றை உள்ளடக்கியதாக உள்ளடக்கி இருக்கு. வகுக்கப்படல் வேண்டும். பொதுமக்கள் நலன் சுதந்திரம் என்பவற்றையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். சரி, அப்போ சூழல் சார்ந்த சட்டங்கள் திருப்பி இருக்க வாசிங்கம்மா. சூழல் சார்ந்த சட்டங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் மற்றும் மாசடைதல் மற்றும் பொது சொத்து பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் மாசடைதல் மட்டுமன்றி பொதுமக்கள் நலன் சுதந்திரம் என்பவற்றை உள்ளடக்கியதாக வகுக்கப்படல் வேண்டும். எத்தனை சொல்லுக்க வருது? கொஞ்சம் கூட வர மாதிரி இருக்கு. 13 சரிதானே? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சூழல் சார் சட்டங்கள். சூழல் சார் ஒரு சொல்லு, சட்டங்கள் ஒரு சொல்லா. சூழல் சார் சட்டங்கள் இயற்கை வளங்களின் பயன்பாடு மாசடைதலை தடுப்பவையாக அல்லாமல் பொதுமக்களின் சுதந்திரத்தையும் பயன்பாட்டையும் ஊக்குவிப்பதாக அமைய வேண்டும். இந்த பொருள் அமையும் வகையில் எழுதப்பட்டிருந்தா சரி. அவங்க சொன்னது மிகச் சரியான பதில். சரிதானே? உங்களுடைய சொற்கள் இதை விட கொஞ்சம் வேறுபட்டிருக்கலாம். மரியராமண்ணா சொல்லுங்க. சூழல்சார் சட்டங்கள் பொது சொத்தை பாதுகாப்பதுடன் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் ஆக்கப்படல் வேண்டும். கிரேட் ஆன்சர். கிரேட். ஓகே, சரிதானே? அப்போ ஒன்று இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் வேணும், அதே நேரம் பொதுமக்களுடைய பயன்பாட்டை தடைப்படுத்தாமல் அவர்களது நன்மை பயக்கதாகவும் இருக்க வேணும். இந்த விதமாக சொல்லப்பட்டிருந்தா சரி. நாங்கள் கிடைக்கிற நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் இருக்கு, இன்னும் ஒரு பகுதியை பார்க்கலாம். சரிதானே? இதுவும் மேலே கீழே பங்கிடப்பட்டு வந்திருக்குது. வாசிக்கிறது உங்களுக்கு தடையா இருக்காது என்று நினைக்கிறோம். சரி, நானும் நீங்களும் சேர்ந்து இதை வாசிப்போம். நூல்களில் வெளிவரும் பெரும்பாலான விடயங்களை வேத வாக்கென ஏற்றுக்கொள்ளல் உயர்நிலை பாடசாலைகளிலிருந்து பாரம்பரியமாக பெறப்பட்ட ஆரோக்கியமற்றதொரு மரபாகும். ஆகவே நூல்களிலும் ஏனைய மூலங்களிலும் காணப்படும் விடயங்களை விமர்சன ரீதியாக வாசித்து கருத்துக்கள் பற்றி சுயமாக சிந்திப்பதற்கு பல்கலைக்கழக ஆரம்ப மாணவர்களை பழக்குதல் பல்கலைக்கழகங்கள் அடுத்தபடியாக பூர்த்தி செய்ய வேண்டியது ஒன்றாகும். தனது சொந்த கோட்பாடுகளை நிரூபிக்கும் மூலமாக புதிய விடயங்களை தேடி பெறுவதற்கு சிந்தனை சுதந்திரம் அவரை தூண்டுகின்றது. அன்றையில் நூல்களிலும் ஏனைய மூலங்களிலும் தான் கண்டவற்றுக்கு புதிய விளக்கங்களை கொடுப்பதற்கு முயலுவர். இத்தகைய ஒரு மாணவர் எப்பொழுதுமே தனது சகாக்களுடன் கலந்துரையாடும் மனச்சார்புள்ளவராக இருப்பார். இவ்வாறுதான் இவர் ஆராய்ச்சியின் ஆரம்ப படிகளை கற்றுக்கொள்கிறார். திருப்பி முக வாசிப்போம். நூல்களில் வெளிவரும் பெரும்பாலான விடயங்களை வேத வாக்கென ஏற்றுக்கொள்ள உயர்நிலை பாடசாலைகளிலிருந்து பாரம்பரியமாக பெறப்பட்ட ஆரோக்கியமற்றதொரு மரபாகும். ஆகவே நூல்களிலும் ஏனைய மூலங்களிலும் காணப்படும் விடயங்களை விமர்சன ரீதியாக வாசித்து கருத்துக்கள் பற்றி சுயமாக சிந்திப்பதற்கு பல்கலைக்கழக ஆரம்ப மாணவர்களை பழக்குதல் பல்கலைக்கழகங்கள் அடுத்தபடியாக பூர்த்தி செய்ய வேண்டியது ஒன்றாகும். தனது சொந்த கோட்பாடுகளை நிரூபிக்கும் மூலமாக புதிய விடயங்களை தேடி பெறுவதற்கு சிந்தனை சுதந்திரம் அவரை தூண்டுகின்றது. அன்றையில் நூல்களிலும் ஏனைய மூலங்களிலும் தான் கண்டவற்றுக்கு புதிய விளக்கங்களை கொடுப்பதற்கு முயலுவர். இத்தகையதொரு மாணவர் எப்பொழுதுமே தனது சகாக்களுடன் கலந்துரையாடும் மனச்சார்புள்ளவராக இருப்பார். இவ்வாறுதான் இவர் ஆராய்ச்சியின் ஆரம்ப படிகளை கற்றுக்கொள்கிறார். சரி, வலிமையான கேள்விதான். ஏன் எழுதினர்? இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் யாது? மரியராமண்ணா கதைங்க. மாணவர்கள் சுய சிந்தனையை கொண்டிருப்பவர்களாக மாற்றப்பட வேண்டும். யாரால மாற்றப்பட வேண்டும்? யார் மாற்ற வேண்டும்? அவர்களாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்ல, வடிவா பாருங்க.
மாணவர்கள் சுய சிந்தனை உடையவர்களாக மாற்றப்பட வேண்டும். பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள். பல்கலைக்கழக கல்வி மாணவர்களுடைய சுய சிந்தனையை வளர்க்கும் விதமானதாக அமைய வேண்டும். இதுதான் உண்மையில் இந்த சாராம்சம் இல்லை. அந்த நூல்களில் வருகின்ற விடயங்களை வேத வாக்கு ஜெகநாதன் இதை சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை சுயமா சிந்திக்கிறதுக்கு தூண்ட வேணும் என்று சொல்லியும் இவ்வாறு தூண்டுற சுய சிந்தனையுடைய ஆட்சி மனப்பாங்குள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை சுய சிந்தனையுடைய ஆராய்ச்சி மனப்பாங்கு கொண்டவர்களாக வளர்த்தெடுத்தல் வேண்டும். சரிதானே? அப்ப இந்த நூல்கள்ல சொல்லப்படுகிற கருத்துக்களை அப்படியே அது ஒரு வேத வாக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் சுய சிந்தனையுடைய ஆராய்ச்சி மனப்பாங்குடையவர்களாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்ப இங்க பல்கலைக்கழகங்களுடைய பொறுப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. மதியனா முக்கியமான ஒரு விஷயத்தை தவறோட பார்த்தாரு. சரியா? முக்கியம் பல்கலைக்கழகமும் மாணவர்கள். பல்கலைக்கழக மாணவர்களை எப்படி வலைப்படுத்த வேண்டும்? சுய சிந்தனையுடைய ஆராய்ச்சி மனப்பாங்குடையவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். சரிதானே? இவ்வளவு எழுதினீங்கன்னா சரி. இந்த பொருள் உங்களுடைய ஒரு பகுதியில் உங்களுடைய சுருக்கத்தில் இருக்க இருந்தா சரி. சரி, அப்ப நாங்கள் திரும்ப ஒரு தடவை இதுக்குரிய சாராம்சத்தை சொல்லுவோம். இங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எளிமையாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், பல்கலைக்கழகங்களின் பொறுப்பை பேசுவது உரையாசிரியருடைய நோக்கம், அல்லது மாணவர்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை பேசுவது உரையாசிரியருடைய நோக்கம். அது எப்படி சொல்லியிருக்கிறாரு? அவர்கள் சுய சிந்தனையும் ஆராய்ச்சி மனப்பாங்கும் உள்ளவர்களாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். யார் வளர்த்தெடுக்க வேண்டும்? பல்கலைக்கழகம். ஆகவே பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை சுய சிந்தனையும் ஆராய்ச்சி மனப்பாங்கும் கொண்டவர்களாக வளர்த்தெடுத்தல் அவசியம், அல்லது வளர்த்தெடுத்தல் வேண்டும் என்பதாக இருக்கலாம். சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த 25வது உரைப்பகுதியோட நிறைவு செய்கிறேன். நீங்கள் 26ல இருந்து 30 வரையானது நாங்கள் தொடர்ந்து வருகிற செயலமர்களை பேசுவோம். புதிதாக வந்தவர்களுக்காக திரும்பவும் நான் அதை போட்டிருக்கிறேன். இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விடைகளை எழுதி கொண்டு பகிரப்பட்டிருக்கக்கூடிய கடந்த கால ஏற்கனவே நடந்த 3 செயலமர்களினுடைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இதுக்குரிய விட எழுதினதுக்கு பிறகு மேலே இருக்கிறவற்றோட ஒப்பிட்டு பாருங்க. மற்றது நாங்கள் இப்போ பார்க்க போகிற எல்லா வினாக்களுக்கும் சேர்த்து வைத்துக்கொண்டு நேரத்தை செட் பண்ணி எழுதி பாருங்க. இப்போது தவற விட்டவர்கள் அடுத்த பரீட்சைக்கு, அடுத்த வினாத்தாளுக்கு இந்த பயிற்சியை செய்யலாம். எப்போவுமே ஒரு வினாத்தாள் கிடைச்ச உடனே வாசிக்காதுங்க. அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து டைமை செட் பண்ணி செய்து பாருங்க. நாங்கள் அடுத்ததாக SLS ஓப்பன் லிமிடெட் 2க்கும் 2 பாஸ்பை உருவாக்க போகிறோம். அதில் உண்மையாக பெரிய சுருக்கம், சின்ன சுருக்கம், பந்திக்கு விடை எழுதுறது, இந்த பகுதிகளை பார்ப்போம். பெரிய சுருக்கம் எழுதுவது நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வராது. ஆனாலும் ஏன் நான் அதை படிப்பிக்கிறோம் என்ற வார்த்தையை விட ஏன் நாங்கள் அந்த விஷயத்தை படிக்கிறோம் என்றால், எங்களால் ஒரு உரைப்பகுதியை மிகவும் தெளிவாக உரையாசிரியருடைய எண்ணத்திலிருந்து விலகாமல் புரிந்து கொள்ள முடிவதற்கு மிகச்சிறந்த சாதனம் அந்த உரைப்பகுதியை கற்று அங்கே பேசப்படுகிற கருத்துக்களை அடையாளம் காண்பது, அதை சுருக்கம் எழுதுவது கற்றுத்தேன். சரிதானே? இப்போ இந்த வினாக்கள் அடுத்து வருகிற 2 செயலமர்வுகள் வரைக்கும் பயன்படும் என்று நம்புகிறேன். இது முடிய நாங்கள் இன்னொரு வகையிலான வினாத்தாளோட வேறு விதமாக பார்க்கலாம். சரிதானே? மற்றது எந்த டைம்லையும் உங்களுடைய அபிப்பிராயங்கள் தொடர்பில் நாங்கள் இப்படி போகிற இந்த வழித்தடம் சரியானதா, அல்லது வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஏதோ மாற்றங்கள் அவசியமானதாக இருக்கா, அல்ல சரியாக இருக்கா என்பது கூட நான் நினைக்கிறேன் சில பிள்ளைகள் அதை தெரியப்படுத்துகிறாங்க. சில பிள்ளைகள் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக இன்றைக்கும் 2 பேருடையது கிடைத்திருந்தது. ஷாஜிதா உண்டு, மற்ற இன்னொரு சகோதரன் போட்டிருந்து அவருடைய பேரை மறந்து போயிட்டேன். 2 பேர் இந்த விடயம் தொடர்பாக சில அபிப்பிராயங்களை பகிர்ந்திருந்தாங்க. உங்களுடைய அபிப்பிராயங்கள் வரவேற்கப்படும். ஏனென்றால் இந்த படிப்பு உங்களுக்கு தான், எனக்கு சரிதானே? இதை கற்றுக்கொள்வது உங்களுடைய திறன் விருத்திக்காக. ஆகவே உங்களுடைய தேவைப்பாடுகளோடு எங்களுடைய இந்த கற்றல் செயற்பாடு பொருந்தி போகிறதா, இதனுடைய விலகல் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயங்களை
தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். முழுமையான திறந்த மனதோடு அது ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய பரிந்துரைகள் சரியாக இருந்தால் உரிய வகையில் மாற்றங்களும் செய்யப்படும். சரி, இந்த அளவோடு நான் ஒரு 5 நிமிடங்கள் முன்பாகவே இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன். வீடியோ நிப்பாட்டுகிறேன். ஏதாவது பொருத்தமான விடயங்கள் பேச வேண்டியிருந்தால் உங்களுக்காக காத்திருக்கிறேன். மறுபடி இந்த அளவோடு விடைபெறுகிற எல்லோருக்கும் மீண்டும் சந்திக்கிற வரை நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.